சூரிக்காக இந்த படத்தில் நான் வந்து பண்ணேன். ஒரு நல்லது செய்ய வந்தேன், அது எனக்கு நல்லதாயிருச்சு பாருங்கள். அதான் நான் ஒரு நல்லதை நினச்சேன், எனக்கு பெரிய நல்லதாயிருச்சு. அது ஒரு விஷயம் இதில் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருந்தது. சூரி இனிமேல் யாரும் வந்து புரோட்டா சூரி இந்த இதெல்லாம் சொல்ல மாட்டோம், அதெல்லாம் அழிச்சிட்டாப்புல. கதையின் நாயனாக தான் இருப்பார். கதைநாயனாக இருக்கிற வரைக்கும் அவர் என்றைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பார். கதாநாயகனாக மறம்போது தான் கொஞ்சம் கஷ்டம், அதை பார்த்து இருந்துக்கும். அதான் பட் ரொம்ப டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ண சூரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூரி ஜெயித்தது நான் ஜெயித்த மாதிரி இருந்தது. ஏன்னா தேட்டருக்கு என்னை கூப்பிட்டாரு, எல்லா தேட்டருக்கும் வாங்கினேன், நீங்களும் வாங்க அப்படின்னாரு. இந்த வெற்றியை நீ தான் அனுபவிக்கணும், நீ போ. எல்லா தேட்டரும் அவர் தான் போனார். முதல் நாள் கூப்பிட்டாங்க, நான் போகல. இது நீ தான் அனுபவிக்கணும். எல்லா தேட்டரும் போனார், அனுபவிச்சாப்புல. இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், வந்துட்டேன், நான்லாம் பார்த்துட்டோம், இது நீ பார்க்கணும். ஒவ்வொரு தேட்டரும் போ, உன் ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க. அப்போ தூக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். அது தூக்கும் போதும் அவங்க நம்பிக்கை கொடுக்கும்போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம காப்பாற்றணும்னு நமக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம்தான் நம்மளை பல வருஷமாக நம்மளை தாக்கு பிடிக்க வைக்கும். ஸோ அதான் அவருக்கு கிடச்சிருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூரி ஜெயிச்சது நாங்கள் எல்லோரும் ஜெயித்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பெருமைப்படுறோம். ஸோ எங்களோட டைரக்டர் துரை செந்தில்குமார் சார் சூப்பரான டைரக்டர். நானே அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன், எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும், அமைதியாக டென்ஷன் இல்லாமல். ரொம்ப சார் இது வேணான்றதை கூட ரொம்ப அழகாக சொல்லுவார். அப்படியா சார், இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பேன். இல்லை சார், நல்லா இருக்காது அப்படின்றார். சார் நீங்கள் வர முடியாது, பரவாயில்ல சார் அப்படின்றார். இல்லை இவ்வளோ நல்லவராக இருக்கார், நடிக்கிறாரா இல்லை உண்மையிலே இப்படி தான் கேரக்டரா அப்படின்றதுக்கு 2 நாள் 3 நாள் ஆச்சு. அப்போ இதுதான் ஒரு கேரக்டர் போலுக்கு அப்படின்றது எல்லாத்தையும். ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து எல்லாரையும் அந்த மூடு படி நடிக்க வைக்கிறது, எல்லாரும் பிடிச்சி பண்ணுறது எல்லாமே அது வந்து அவரோட கையில் தான் இருந்தது. அவர் தான் எங்களை எல்லாத்தையும் சிறப்பாக எடுத்துகிட்டு போனார். சொல்கிற விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். சார் இதை மாற்றிக்கலாமான்னு சில இடங்களில் நான் சொல்லும் போதும் இதை இப்படி வச்சுக்கலாமா அப்படின்போது அது ஏற்றுக்கிட்டார். அது வந்து அவருடைய இது அவர் தான் எங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப். அவர் தான் அந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமான ஒருத்தராக இருக்கார். ஸோ அவருக்கு நன்றி. என்னுடைய கேமராமேன் சார், அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பார், இந்த லென்ஸு இந்த இது அப்படின்ற ஒரு இதை கேமராமேன் சொல்லி கொடுத்தாரு. இன்னமும் நான் எதாவது டவுட்னா அவர்கிட்ட நான் கேட்பேன், சார் இந்த லென்ஸ் என்ன சார், இந்த கேமரா எப்படி யூஸ் பண்ணலாமா, நான் பண்ணுற படத்தை கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட. அதையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கெல்லாம் நன்றி. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டேவே ஃபஸ்ட்டு பத்திரிக்கை ஷோலே சொல்லிட்டாங்க. எனக்கு நண்பர்கள்லாம் ஃபோன் அடித்தாங்க, படம் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க, சூரி பிரமாதமாக பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லாயிருக்கு, இந்த படம் சக்ஸஸ்ன்றது பத்திரிக்கை ஷோவில் தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு படமும் அப்படி தான் பத்திரிக்கையில் தான் ஷோவில் தெரிஞ்சது. உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், நீங்கள் சொன்ன இது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த இது கடைசி வரைக்கும் கொடுத்த உங்களுக்கு, பத்திரிக்கையாளர், மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனி வர்ற தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு படமும் தேட்டரிலே ஜெயிக்கும், வெற்றி பெறும், மக்கள் வருவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது.